ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 30 ஆகஸ்ட் 2026 முதற்கொண்டு 5 செப்டம்பர் 2026 வரைக்குமான வார பலன்களை தமிழ்ல பார்த்தோம்னா 13 ஆவணியிலிருந்து 19 ஆவணி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை வார பலன்களாக பார்க்க இருக்கின்றோம். சந்திரன் உத்திரட்டாதியிலிருந்து மிருகசீர்ஷ வரைக்கும் பிரயாணிக்கின்றார். முதல்ல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை 2 நிமிஷத்துல பார்த்து முடிச்சுட்டு பலனுக்கு போயிடுவோம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை திவித்தியாவாக அன்றைக்கு முகூர்த்த நன்னாள். உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம் 7:30 9 வரைக்கும் காலையில முகூர்த்தம். இது ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முதல் முகூர்த்தமாக நம்ம பார்க்கலாம். முதல் நாள் ஆகஸ்ட் 30 2026 ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள். அன்றைக்கு தித்தியாக வருகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். முகூர்த்த நேரம் 7:30 9. புஷ்கர நவாம்சம் 8:15 8:25 வரைக்கும் 10 நிமிஷம். கன்னி லக்னம் தேய்பிறை லக்னமாக அமைந்திருக்கிறது. இது ஆவணி மாதத்துல வரக்கூடிய முதல் முகூர்த்தங்கிறதுனால வேலைக்குண்டான, வீடு மாற்றுவதற்குண்டான, அல்லது புதிதாக தொழில் தொடங்குவதற்குண்டான, வேற ஏதாவது வீட்டில் வேலைகள், மராமத்து வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், வீடு கட்ட தொடங்குவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம். அடுத்த நாள் 31 ஆகஸ்ட் 2026 இதுவுமே ஒரு முகூர்த்த நாள். திங்கட்கிழமை சதுர்த்தி திதியாக வருகிறது. ரேவதி நட்சத்திரம், சித்த யோகம். 9:30 10:30 வரைக்கும் முகூர்த்தம். அதுலேயும் கூட 9:45 முதற்கொண்டு 9:55 வரைக்கும் புஷ்கர நவாம்சம். துலாம் லக்னமாக அமைந்து தேய்பிறை லக்னமாக இருக்கிறது. இதுவுமே ஒரு நல்ல, தேய்பிறையில பிசினஸ் எதுவும் ஆரம்பிக்கப்படாது அது இதுன்னு சொன்னாலும் கூட இந்த மாதம் ஆவணி மாதம் தேய்பிறைக்கும் மகிமை நிறைய உண்டு. அதனால நீங்க எதுலையும் பிசினஸ் ஆரம்பிக்கிறது, திருமண விஷயங்கள், பெண் பார்க்கறது, வரன் பார்க்கறது எல்லாமே இதுல பண்ணலாம். அன்றைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தியாகவும் அமைந்திருக்கிறது. சரி, 1 செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வருது. ஒரு ரொம்ப சிறப்பு. அன்றைக்கு முருகன் கோயிலுக்கு போறது, அம்பாள் கோயிலுக்கு போறது நமக்கு நிறைய விஷயங்களை, பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு காண்பிக்கும். அடுத்த நாள் புதன்கிழமை 2ஆம் தேதி துலாமுக்கு சுக்கிரன் பிரயாணிக்கிறார். அதாவது நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மறுபடியும் தன்னுடைய மூல திருக்கோணத்திற்கு வருகிறார். இது ஒரு சிக்னிபிகண்ட், முக்கியமான மாற்றம் இந்த வாரத்துல. சரி, அது புதன்கிழமை நடக்கிறது. ரைட். அடுத்தது 4 செப்டம்பர் 2026 வெள்ளிக்கிழமை கோகுலாஷ்டமி. அதனை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணனுடைய ஒரு மிக 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 சிறப்பான ஒரு நன்னாளாக அமைந்திருக்கிறது. அடுத்த நாள் 5 செப்டம்பர் 2026 சனிக்கிழமை சனியினுடைய ஜெயந்தி, சனி கிரகத்தினுடைய ஜெயந்தி, சட்டமுனி சித்தருடைய ஜெயந்தியும் கூட. அன்றைக்கு சனி ஜெயந்தி அன்னைக்கு ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சஹா சனைஷ்சராய நமஹ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு, நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம்னா எல்லா சனி தோஷங்களும் நீங்குகின்றன. அது 7:30 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, எல்லா தோஷமும் நீங்கும். சனி கருணையே மிக்கவராக மாறிடுவார். அவ்வளவுதான் இந்த வாரத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். நம்ம சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய, அதாவது விருச்சிகம் வரைக்கும் போகிறது. இருந்தாலும் அதை ராசியை பார்க்கும்போது பார்த்தோம். இவ்வளவுதான் ப்ரீ இன்ஃபர்மேஷன். இப்ப பலனுக்கு போயிடுவோம். ஜென்ரலான பலன் என்ன? முக்கியமான பலன் இந்த வாரத்தை 2ஆ பிரிச்சுக்குவோம்.
சுக்கிரன் நீச்சமாக இருந்தது, பிறகு நீச்சத்திலிருந்து வெளியில வந்து விட்டது. இதுல சுக்கிரன் வந்து இந்த அமைப்புல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 விதமான பலன்களையும் பாசிட்டிவாக தான் கொடுக்கிறார். முதல்ல என்ன தெரியுமா, உங்களுக்கு டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வெளியூர் வெளிமாநிலங்கள் அல்லது தூரத்து சொந்தங்கள் விஷயத்தில், வெளிநாட்டில் வந்து கிரீன் கார்டு வாங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பாசிட்டிவா இருக்கிறார். இது வந்து முதல் 3 நாட்களுக்குள்ள வெளிநாடு சமாச்சாரங்கள் அத்தனையும் முடிச்சிடணும். அதன் பிறகு சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டுக்கு, அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு துலாம் ராசி 7ஆம் வீடு, அங்க வருகிறார், தன்னுடைய சொந்த வீடு. பல விஷயங்கள், அதாவது உங்களுடைய ஆஃபீஸ் லைஃப், பப்ளிக் லைஃப், இது எல்லாமே லக்ஸுரியா மாறும். இது மேக்சிமம் எல்லாராலையும் பார்க்க முடியும், அனைவருக்குமே இது நடக்கும். இது ஒரு சிக்னிஃபிகண்ட். இரண்டாவது, புதனும் சூரியனும் இன்னும் கூட சிம்ம ராசியில தான் இருக்கிறார்கள். கேத்து இருக்கிறார், ஆனா ரொம்ப தூரமா போயிட்டார். கேத்து வந்து இப்ப 5 டிகிரி தான் இருக்கார். இவர்கள் வந்து 12 டிகிரியை கடந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த புத்தி சாதுரியம், முடிவுகள் எடுப்பது, மிக மிக முக்கியமான விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பது, இதில் எல்லாருக்குமே சாதுரியமா இருக்கும். கவர்மெண்ட் விஷயத்துல நிறைய தீர்வுகள் நடக்கும். அரசு விஷயத்திலயோ அரசாங்க விஷயத்திலயோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாரம் நீங்கும். இந்த வாரம் கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம். குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு வீடு வண்டி வசதிகள் வந்து நல்லபடியாக அமைவதும், பிறகு பெண் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை வரும். வரன் வந்து உங்களுக்கு அமையும். இதில் முதல் 2 நாட்கள், ஏன்னா முதல் 2 நாட்கள் தான் முகூர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த பலனை. ஆனால் சில ராசிக்காரர்கள், குறிப்பாக மீன ராசிக்காரர்கள், மேலும் கன்னி ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் பெண் மாப்பிள்ளை பார்க்கிறது அல்லது வீடு மாறுவது அல்லது புதிதாக ஏதாவது வேலை தொடங்குவது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணி, அது முகூர்த்த நாளாக இருந்தாலும் கூட அது சரி வராது. ஏனென்றால் சனி சந்திரன் ஒன்றாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 12வது ராசியாகி மீனத்தில் இருக்கிறார்கள். அதனால இந்த வாரத்துல அவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை. இன் ஜெனரல் வந்து வெளியூர் வெளிமாநிலங்கள் போகும்போது, ஞாயிறு திங்கள்ல நீங்க டிராவல் பண்ணுகிறீர்களா, நீங்க வந்து அதாவது உங்களுடைய கார்ல நீங்க போறதுனாக்கா எலுமிச்சப்பழம் வச்சு அந்த டயர் மேல ஏற்றிட்டு போயிடலாம். இல்லை மற்றவர்களுடைய வண்டி அப்படின்னாக்கா நான் என்ன பண்ண முடியும், அப்படி மற்றவர்களுடைய வண்டினாக்கா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓம் பம் பைரவாய நமஹ சொல்லிட்டு கிளம்பினாலே போதும். அதே போல இந்த வாரம் இன்னொரு முக்கியமான விசேஷம் இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லாமே, எல்லா வம்பு வழக்கு எல்லாமே சாதகமாக அமையும். முதல் புதன்கிழமை வரைக்கும் வந்து அம்பாளை போய் கும்பிட்டுட்டு நீங்க கோர்ட்டுக்கோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்களுக்கோ ஆரம்பிங்க. புதன்கிழமை மதியத்துக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் தன்னுடைய இதுக்கு வந்துடுறார், தன்னுடைய ராசிக்கு வந்துடுறார். மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு, லக்ஷ்மியினுடைய வழிபாடு உங்களுக்கு அத்தனையும் உண்டாக்கி கொடுக்கும். அதனால இந்த வாரம் என்பது ரொம்ப சிறப்பா இருக்கு. மாணவர்களுக்கு இந்த வாரம் வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஜெனரல் பிசினஸ் மேனுக்கும் சரி, மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல குழந்தைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செய்தியாக, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு வெளிச்சமாக அமையக்கூடிய யோகம் உண்டு. சரி, இப்ப தனித்தனி ராசிக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 2-3 காரியங்கள்ல உடனடி தீர்வை உங்களால் எடுக்க முடியும். ஞாயிறு திங்களை விட்டுடுங்க. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த 4 நாட்களை அப்படி பயன்படுத்துங்க. ஞாயிறு திங்கள் வெளியூர் வெளிமாநிலங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு மற்ற இந்த 5 நாட்களுமே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, பகல் வேலையில், அதாவது விடிய காலையில் எழுந்து பயங்கரமா நீங்க வந்து முடிவெடுக்கிறதுலாம், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ரெடி ஆயிடணும். நீங்க போயிட்டு உட்கார்ந்து உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து முடிவெடுக்கிறத விட இங்க ஓரளவு நல்ல தீர்க்கமாக யோசனை பண்ணிட்டு போனா அங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பரீட்சைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து முதல் நாள் இரவை விட அடுத்த நாள் காலையில எழுந்திருத்து படிக்கலாம். கிழக்கு நோக்கி அமர்ந்து படியுங்கள். இன்ஃபேக்ட் உதய சூரியன் வந்து பார்த்து அந்த சூரியன் உதைக்கிறத பார்த்துட்டே மொட்டை மாடியிலோ அல்லது உங்களுடைய ஜன்னல் ஓரமோ நின்றுட்டு நீங்க முடிவெடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக அருள் பாலிப்பார் சூரிய பகவான். உங்களுக்கு அவ்வளவு பவர் கொடுக்க போகிறார் இந்த வாரம். சரி, இதுல சகோதர உறவோட பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா இந்த பேட்டர்ன் சரி வராது.
சகோதரரோட கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த வாரம் விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல தக்க சன்மானங்கள், வருமானங்கள், அதே போல அதாவது பரிசுகள் எல்லாமே காத்து கொண்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. பிசினஸ் மேனுக்கு வந்து யூஸ்வலாகவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனின்னா நிறைய பயம் இருக்கும். நான் வந்து ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரேவதி நட்சத்திரத்திலையும் உத்திரட்டாதிலையும் சனி இருக்கும்போது எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இது ஒன்று பெருசாக இது வந்து இன்னொரு 3-4 மாதங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரிய முடிவுங்கிறது வேண்டாம். மற்றபடி உங்களுடைய டிரான்சாக்ஷன்லாம் விருத்தியாகும் இந்த வாரம். இந்த வாரம் ஃபினான்ஸ் செக்டரில் இருப்பவர்கள், ஐடியில் இருப்பவர்கள், ஈவன் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள், பிறகு மீடியேட்டராக இருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. ஜாபுக்கு செல்லுபவர்களுக்கு வேலை மாறக்கூடிய யோகம். வேலையே பிடிக்கல, நான் மாறிக்கலாம் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. புதன்கிழமைக்கு மேலே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் காத்து கொண்டு இருக்கிறது. போனபோது சனி வந்து ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்களில் சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது உங்களுக்கு பிளஸ். ஏனென்றால் அவர் சுக்கிரனை நீச்சபங்கம் படுத்திட்டு சனியோடு இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ப்ராப்ளம் ஆகட்டும் அல்லது ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆகட்டும் வெகுவாக குறையும். லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும். இன் ஜென்ரல் வந்து எல்லாருக்குமே வந்து லவ் மேரேஜில் கொஞ்சம் டிலே ஆனாலும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வரணும் அமையும். திருமணத்துக்கு உண்டான யோகம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். ஆக இந்த வாரம் நம்ம எதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, பகல்ல வந்து 2 மணிக்கு முன்னாடி எல்லா முடிவுகளும் எடுத்துடுங்க. மேக்சிமம் கிழக்க பார்த்து உட்காருங்கள். உங்களுடைய சீட்டு ஆனால் வந்து கிழக்கு பார்த்து சீட்டு இல்லை, மேற்க பார்த்து சீட்டு இருக்கிறது அப்படின்னாக்கா முடிவு எடுக்கும் போது சீட்டை மாற்றி உட்காருங்க. என்ன இப்போ யாரும் வந்து எதாவது பண்ணிட போறாங்களா வெளியில சொல்லாரு. நான் இந்த மாதிரி ஜாதகம்லாம் பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதாவது மீடியாவில் வாஸ்து, ஜோதிடம் இவர்களை எல்லாம் கிண்டல் அடிக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் அத்தனையுமே அவருடைய வீடை போய் பாருங்க, வாஸ்து பிரகாரம். அதே போல ஜாதகம் கேட்டுட்டு தான் போகிறது, எல்லாமே பக்காவா. அதுவும் இப்பெல்லாம் வந்து நிறைய ஜாதகங்கள், அதாவது யூடியூப் இதெல்லாம் வந்ததுனால ஜாதகத்துல விஷயங்கள் இருக்கு, அதாவது வந்து ஜோஷியத்துல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். அது எந்த அளவு ஒரு பைத்தியமாயி நான் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. முக்கியமான விஷயம் பண்ணும்போது கால சூழ்நிலைகள் நல்லா இருக்கா அதை பார்க்கணுமா இல்லையா, அதுதான். அது மட்டும் நமக்கு போறோம். ஆக இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமா இருக்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு வாரம், திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்க போகிறது. உங்களுடைய லக்கி நம்பர் வந்து 5, 4, 7 இந்த 3 நம்பருமே லக்கி. நான் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பர் வந்து 8. இந்த ஒரு நம்பர் அவாய்ட் பண்ணிட்டாலே போறோம். இந்த வாரம் சுகமாக இருக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரத்துல இருந்து தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறும். பெண் மாப்பிள்ளை கை கொடுக்கும், லவ் காதல் கை கொடுக்கும், வீடு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே லாபகரமாக அமையும். பண கஷ்டம் மெயினாக தீரும். குழந்தையினுடைய பாக்கியம் கிடைக்கும், வரன் கிடைக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்பாடுகள் இருக்கு. பிசினஸ் பீப்புளுக்கு நல்ல நல்ல முடிவுகள் எடுத்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து புதன்கிழமைக்கு மேலே கிளம்புங்க, எல்லாவற்றிலுமே வெற்றி காண்பீர்கள். புதன்கிழமை வரைக்கும் வந்து நீங்கள் பெண் தேவதைகளை வந்து வழிபடுங்க. உங்களுடைய குழந்தை பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தையை பார்த்துட்டு நீங்கள் எந்த வேலையும் புதுசாக செய்யுங்க. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. இந்த வாரம் வருமானத்துக்கு உண்டான வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மாலை நேரங்களில் முடிவெடுங்க, நல்ல முடிவுகள் கிடைக்கும். முக்கியமாக ராகு காலத்தில் எந்த முடிவு எடுக்காதீங்க, பிசினஸ் சம்மந்தப்பட்டது. அவர் ராகு காலத்தில் முடிவு எடுத்தால் அதை வந்து சொதப்பிட்டுருவார். இதுவே ராகு காலம் தள்ளி எடுங்க, இதே ராகு நண்பனாக நிற்பார். நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும், உங்களுடைய பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். வேலைக்கு செல்லுபவர்களை காட்டிலும் பிசினஸ் பீப்புளுக்கு இந்த வாரம் வந்து வரப்பிரசாதமா இருக்கு. நல்ல நல்ல முடிவுகளையும் நல்ல வளர்ச்சியும் உண்டாக்கலாம். படைப்பாளிகளுக்குமே இது நல்ல யோகமான வாரம். வேலைக்கு செல்லுபவர்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டா எல்லாமே கொஞ்சம் டிராக் ஆகும். இந்த டிராக் ஆகிறது தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு பைரவருடைய வழிபாடு, இன் ஜென்ரல் வந்து பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப நல்லபடியா இருக்கும். வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கு புதன்கிழமைக்கு பிறகு வேலை கிடைக்கும்.
அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமான விஷயத்துல ஜாபுல இருப்பவர்களுக்கு டிராக் ஆகிட்டே இருக்கும். முடிவுகள் வருதுன்னுட்டு அதுக்கு மட்டும் பைரவருடைய வழிபாடு. உங்களுடைய லக்கி நம்பர் இந்த வாரத்துக்கு உண்டானது 5, 6, 7 இந்த 3 நம்பருமே பயன்படுத்தலாம். மறுக்கப்பட வேண்டிய எண் என்னன்னாக்கா 3. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வண்டி யோகம், வாகன யோகம், பிறகு லேண்டு நிலம் விஷயங்கள் சித்தியாகும், வருமானம் கூடும், ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வருமானம் கூடும். இன் ஜென்ரல் உங்களுக்கு வருமானம் நிறைய கூடும். பொதுவாகவே வருமானம் நிறைய கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் கொஞ்சம் வம்படியாக உங்களை ஆக்கிரமிப்பு செய்ய முயலக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் நீங்க முன்னிறுத்தப்படாம உங்களுடைய லாயரை முன்னிறுத்தி நீங்க பண்ணினீங்கன்னா வெற்றி நிச்சயம். எல்லா கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், அத்தனை ஒப்பந்தங்களும், அத்தனை ஒரு எதிர்கால திட்டங்களும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பண விஷயத்துல நல்ல ஒரு நிலைக்கு வர போறீங்க. அதே போல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே முயற்சிகள் கொண்டதாக இருக்கும். இந்த வாரம் புத்துணர்வோடையும் ஒரு கான்பிடென்டோடும் விளங்குவீர்கள். அதாவது கடந்த காலங்களை விட இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு தடைகள்லாம் நீங்குகிறது. சுக்கிரன் நீச்சத்திலிருந்து நீச்ச பங்கமாகி அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். லக்ஷ்மி கட்டாட்சம் உண்டு. இந்த வாரம் அற்புதமான, அதுவும் புதன்கிழமைக்கு மேல லக்ஷ்மி கட்டாட்சமான வாரம், அதிர்ஷ்டமான வாரம். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள்லாம் நடந்து கொண்டே இருக்கும். பெண் குழந்தை யோகம் உண்டு. காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று காதல் ஏற்பட்டு அது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக மாறக்கூடிய யோகம் இருக்கு. திருமணம் இந்த வாரத்தினுடைய விசேஷம். திருமணம்னா வாழ்க்கைக்கு துணைவியை வேண்டுவது. உறவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உறவு. பெரிய பிரச்சனை இல்லைன்னாலும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறது. அதே போல நண்பர்களிடமும் பகைவர்களிடமும் ஜாக்கிரதையா இருங்க. நண்பர்களிட ரொம்ப ஒட்டி பேசாதீங்க. ரொம்ப க்ளோஸுங்க இருக்கா எது மட்டும் பேசிடாதீங்க. பகைவர்களிட ரொம்ப தூரமா இருக்காதீங்க. என்ன சுவாமிகளே தலைகீழ சொல்லுகிறீர்கள் அப்படின்னாக்கா இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் யாரையுமே பகைவர்களாக நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா அவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கணும், நல்ல விதமா பழகணும் அப்படிங்கிறது. ஆனா அவர்களை பகைவர்களாக யாராவது பார்த்தாங்கன்னா பயந்துருவோம், அதாவது ஷாக் ஆயிடுவோம். அதனால மிதுன ராசிக்காரர் பகைவர்கள்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா போகக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுடைய ஆறுக்குண்டானவன் உங்களுடைய ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கார். விருச்சிக செவ்வாய் தானே உட்கார்ந்துருக்கு. அவர் தான் லாபாதிபதி. ரொம்ப தூரமா விலகி போனோம்னாக்கா அவர்களுக்கு துளிர் விட்டு விடும். ஜாக்கிரதையா இருக்கும். உங்களுடைய டைட்னஸ், அந்த கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், வம்பு வழக்காகட்டும், எதிர்களிடம் அந்த டைட்னஸை விட்டுடாம. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸா போகாதீங்க. அங்கேயும் பிரச்சனை உண்டு. புதிய ஜாபுக்கு அப்ளை பண்றது, வேலை மாறுவது, வீடு மாறுவது, அதுவும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு ஜாப் நல்ல ஜாப் கிடைக்கிறது, ஜாப் இல்லாம போனவர்களுக்கு ஜாப் கிடைக்கிறது. இது எல்லாமே ஒரு நல்ல அற்புதமாக இருக்கிறது. ஆனா வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு புதன்கிழமைக்கு மேல கொஞ்சம் எல்லாமே டிராக் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு நீங்கள் அதாவது ஒரு பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கணும், ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்கள்ல முடிங்க. புதன்கிழமை மதியம் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலனாக்கா டிராக் ஆயிடும். சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக அதை மட்டும் புரிந்து கொண்டு செய்யுங்கள். உங்களுக்கு பகல் நேரத்துல, அதாவது ஒரு பட்ட பகல்னு சொல்ல இல்லையா, மதியம் 11:30 ஒரு 4 மணிக்குள்ள நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா 7, 4 மற்றும் 1 நான் சொல்லுவேன். இது எல்லாமே அதிர்ஷ்ட எண்கள். தவிர்க்கக்கூடிய எண்கள் என்ன? 10 மற்றும் 5. இந்த 2 எண்களை தவிர்த்துருங்க. இது ஒரு ஆக்டிவாக, ஒரு ப்ரோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாரம். சளைக்காதீர்கள், பிழைப்பை தொடருங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் புதன்கிழமைக்கு அப்புறம் யோகம். என்ன யோகம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு லக்ஸுரியான லைஃப், நிம்மதி, உங்களுக்கு பகைவர்கள்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய யோகம், வீடு வண்டி வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம். வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாக்கா இந்த வாரம் புதன்கிழமைக்கு அப்புறம் முடிவெடுங்க. ஆனால் முதல் 3 நாட்கள்ல, முதல் 2 நாட்கள் ஞாயிறு திங்கள்ல சில விஷயம் பண்ணலாம், சில விஷயம் பண்ண முடியாது. சில விஷயம் பண்ணலாம்னு என்ன,
ஃபினான்ஷியல் விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களோட டிஸ்கஷன் பண்ணினா உங்களுக்கு பேர்டன் குறையும். உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு நம்பிக்கைக்கு உண்டானவர்கள், அவர்கள்கிட்ட உங்களுடைய கடன் விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னாக்கா கடன் தீரும். இது ஒரு நல்ல விஷயம். புதன்கிழமைக்கு பிறகு ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது டாக்குமெண்டேஷன் பண்ணுவதோ அல்லது முக்கியமான ஆஃபீஸில் அதாவது கவர்மெண்ட் அரசாங்கத்தோட முக்கியமான விஷயங்கள் டீல் பண்ணுறதோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். குருவினுடைய அமைப்பு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஒழிப்பதில் வல்லமையாக இருப்பீர்கள். அதனால 8ஆம் இடத்துடைய ராகு உங்களுக்கு இம்பாக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ரகசியங்களை பேசாதீர்கள், கமெண்ட்ஸுக்கு செவி மடுக்காதீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம் கடகராசி என்பவர்களுக்கு. ஏனென்றால் 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் சனி தானே 8க்கு உண்டானவன் உங்களுக்கு, அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய நல்லது எல்லாம் நடுவில் ஏதாவது ஒரு பெரிய அடையாக, பெரிய தடையாக இருப்பது உங்களுடைய எனிமீஸ். அதனால எதிரிகளை நீங்க கம்மியாகவும் எடை போட்டக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுடைய பாக்கியத்துல தடை முட்டு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு ஒரே ஒரு ரெமெடி என்ன தெரியுமா? கண்டுகிடாம விடுறது. அவனை பார்க்கவே கூடாது, நீங்க பாட்டிங்க பண்ணிட்டே இருங்க, அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது பெரிய பெனிஃபிட். உங்களுடைய குரு உச்சமாக இருக்கிறது. அதே போல சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல திக்பலமாக புதன்கிழமை இருந்து வர்றார். நிறைய பாசிட்டிவிட்டி உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், அப்பா அம்மா கூட இருந்த பிரச்சனைகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கும், சகோதர உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஆனால் டிராவல்ல பத்திரமாகத்தான் இருக்கும். என்னதான் திரிகோணத்துல அவர் சுக்கிரன் அமர்ந்தாலும் 8ஆம் இடத்துல கோணத்துல ஒரு ராகு இருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. டிராவல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இரவுல பிரயாணிக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் டயர்டா இருக்குங்களா, நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம். இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த வாரம் க்ஷேமமான வாரம், வருமானம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும், அடுத்த வாரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு விசேஷமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், மாணவர்களுக்கு விசேஷமான ஒரு எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பிஸ்னஸ் மேனுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி கடன் எல்லாமே பிரச்சனைகள்லாம் குறைந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் பிரத்திங்கராவுடைய வழிபாடு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு உதவும். உங்களுடைய லக்கி எண் அப்படின்னாக்கா 6 மற்றும் 9. இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல எல்லாம் 9 பயன்படுத்துங்க. 6 என்பது உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க, உங்களுக்கு வெற்றி. 7ஆம் நம்பரும் வெற்றி நம்பர்னு சொல்லலாம். ஆனால் 7 கொஞ்சம் உங்களுடைய லாபத்தை குறைச்சிடும். அதனால 7ங்கிறது செகண்டரி வச்சுக்கலாம். எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 3ஆம் எண், 5ஆம் எண், இந்த 2ஐயும் அவாய்ட் பண்ணிடுங்க. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான வாரம் தான் இது. வருமானங்கள் நிறைய இருக்க போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி ரொம்ப யோகமான நாட்கள். முதல் 2 நாட்கள்ல நீங்க குடும்பத்துல ஏதாவது விஷயங்கள் டீல் பண்ணணும், குடும்பத்துல ஏதாவது ஒரு பேச்சு எடுக்கணும், அதாவது ஏதாவது ஒரு தீர்வு காணணும்னா முதல் 2 நாட்களை பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயை வச்சு அந்த ஜபத்தை பயன்படுத்திட்டு பண்ணுங்க. பெண் மாப்பிள்ளை பார்க்கறது இதெல்லாமே ஒரு யோகமாகத்தான் இருக்கிறது முதல் 2 நாட்களுமே. அது சனியும் சந்திரனும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மை தான் செய்வார், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவருக்குள்ள சில சச்சரவுகள், சில சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் சரியா போயிடும். ஆனால் அப்பா அம்மா இந்த 2 பேர் உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆஃபீஸில் கொலீக்ஸோட, பாஸோட, இவர்களோட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க தவறு பண்ண மாட்டீர்கள், உங்களுக்கு கீழேயோ உங்களுக்கு மேலேயோ அவர்கள் தவறு செய்து விட்டு உங்களை காரணம் செய்வார்கள். அதனால இந்த வாரம் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுக்கு கீழே இருப்பவர், உங்களுடைய மேலே இருப்பவர்களோட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நோ காம்ப்ரமைஸ். பண்ணிக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார், நோ, நான் இவ்வளோதான் பண்ணுவேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதாவது கட் அண்ட் ரைட்டாக இருங்க. சிரித்தாலே இந்த உலகம் உங்களை என்ன பண்ணிடும், தலையில் ஏறி உட்கார்ந்துடும். அது உங்களை புரிந்தவர்களுடன் நீங்கள் உங்களுடைய இயல்பை காண்பிக்கலாம், இயல்போட இருக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரிப்பா நம்ம இருப்போமே ஒழிய நம்ம யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அதுதான் மற்றவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இவர் ஏமாற்ற மாட்டார், இவர் பொய் சொல்ல மாட்டார், இவங்க இந்த அம்மா ஏதா இருந்தாலும் தாங்கிக்கும். நோ, அன்காம்ப்ரமைஸ்டா இருங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க. உங்களை மற்றவர்களுடைய வீக்னஸ் உங்களை பயன்படுத்தக்கூடாது, மற்றவங்களுடைய தவறு உங்க மேல போட்டக்கூடாது.
அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முதல்ல. சரி, இந்த வாரம் வந்து தடையான காரியங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னாக்கா கணபதியினுடைய ஒரு பெரிய வழிபாடு உண்டு, அது பண்ணுங்க. ஓம் கம் கணபதியே நம, அது பண்ணலாம். பூர நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, இந்த மாதிரியான மங்களமான ஏதாவது பண்றது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சந்திராஷ்டமம் இருக்கு. உத்தர நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை கவர்மெண்ட் விஷயங்கள், அரசு விஷயங்கள், பதவி கொடுத்த விஷயங்கள், நீங்க வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும்னாக்கா அன்னைக்கு கொஞ்சம் முடிவெடுக்க வேண்டாம். பகல் சூரியன் உதயத்துல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் நீங்க என்ன முடிவுகளும் எடுக்கலாம். எடுக்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் ஓம் கம் கணபதியே சொல்லுங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க ஓம் கம் கணபதியே நம, முடிவு முடிச்சு போகும் அதே யோசிங்க. உங்களுடைய லக்கி எண்ணாக உங்களுடைய 5ஆம் எண், 9ஆம் எண், 1ஆம் எண், மூணுமே உங்களுக்கு லக்கி தான். அதாவது 5 உங்களுடைய ராசி எண், 9, 1, இந்த மூன்றுமே உங்களுக்கு லக்கியான நம்பர். எதை நான் அவாய்ட் பண்ணணும்னா 10, 12 அவாய்ட் பண்ணிடுங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இதுலெல்லாம் வந்து ஞாயிறு திங்கள்னாக்கா கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் ஆகிக்காதீங்க. ஒரு வாய்தா வாங்கி கொள்ளுங்கள். மற்ற நாட்கள் எல்லாமே அதாவது முயன்று போராடுங்கள். அதுவும் கணவன் மனைவிக்குள்ள விஷயம் இருக்கு இல்லையா, புதன்கிழமைக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்க, வெற்றி அடைவீர்கள். ரோடுகளில் போகும்போது சண்டை போடாதீங்க, அதுதான் பிரச்சனை. அப்புறம் புதன்கிழமைக்கு பிறகு ஒரு படைப்பாளியாக உங்களுடைய என்ன நீங்க படைக்கணும், அதாவது வந்து கிரியேட்டிவா என்ன நீங்க பண்ணினாலும் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் அதிகமா இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதத்துல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் பேர் கிடைக்குமானாக்கா அது அந்த பேர் வந்து இன்னொருத்தர் தட்டிக்கிட்டு போயிடுற மாதிரி இருக்கும். அதற்கு பைரவருடைய உபாசனை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வாரம் வந்து திருமண உறவும் சரி, அதே போல திருமண ஏற்பாடுகளும் சரி, இதெல்லாமே ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். காதல் விஷயங்கள் வந்து இந்த வாரத்தினுடைய 2ஆம் பகுதியில் புதன் வியாழன் வெள்ளியில காதல் விஷயங்கள் நிறைவேறும். புதன் வியாழன் வெள்ளியில இன்னொரு சமாச்சாரம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது, உங்களுடைய எல்லா பிரயாணமும் அந்த நாட்கள்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும். அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகமான வாரம் இந்த வாரம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் 2 நாட்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள், ஆஃபீஸில் உங்களுடைய சீட்டில் உட்காந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் இல்லைன்னாலும் பிஸ்னஸ் பீப்புள் நம்ம போவோம் இல்லையா, அதனால உங்களுடைய சீட்டில் நீங்கள் உட்காராதீங்கன்னா அப்போ நான் நின்றுட்டே இருக்கவா அப்படின்னாக்கா மேக்ஸிமம் முடிவெடுக்கிறது தான் இங்கே பாயிண்ட். முடிவெடுக்கும் போது அங்கே வந்து முடிவெடுக்க வேண்டாம். ஒன்று வீட்லேயே முடிவெடுத்துடலாம், இல்லை ஆஃபீஸ்லேயே இன்னொரு இடத்துல போய் முடிவெடுக்கலாம், தவறே கிடையாது. அப்புறம் வண்டி வாகனங்கள் ஞாயிறு திங்களில் வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க, அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. 6ஆம் இடத்துல ராகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார், சூரியன் புதன் கேத்து, இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அதாவது குரு 7க்குண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்காரு. வியாதிகள் கண்டிப்பாக நீங்கும், எதிரிகள் ஒழிவார்கள், கடன் தீரும். கடன் தீர்வதற்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு இந்த வாரம் கிடைச்சிடும் உங்களுக்கு. பழைய சிநேகிதம், யாரையுமே லேஸ்ல எடை போடாதீங்க. உருவத்தை கொண்டு எள்ளி நகையாட வேண்டாம், அது ரொம்ப முக்கியம். சுக்கிரன் நீச்சமாக உங்களுடைய ராசியில இருந்தாலும் இந்த சுக்கிரன் வந்து வருமானத்துக்கு உண்டான புதன்கிழமைக்கு மேல வருமானத்துக்கு நிறைய வழிவகுக்கிறார். ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி, இதுலெல்லாம் நல்ல வருமானம் உண்டு. சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. ப்ரமோஷன் உண்டு, ஆஃபீஸில் ப்ரமோஷன் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அது அம்மாவாக இருக்கலாம், தமக்கையாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய அதாவது பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக லக்ஷ்மி கட்டாட்சம் உண்டு. அப்புறம் உங்களுடைய பையன்கிட்ட ஒரு விஷயம் பண்ணுங்க நீங்க. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல தசம அங்காரகனாக இருக்கிறார். ஆக்டிவா எதுலையோ ஒண்ணு நீங்க இறங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பையனை கூட்டிக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டோம். அது என்ன சுவாமிகளை, பையனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா சம்பந்தம் இருக்கு. 8க்குண்டானவன் செவ்வாய், அந்த செவ்வாய் வந்து இந்த 3க்குண்டானவன் கூட. இது 3ஆம் இடத்துல இருந்து நீங்க 8ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பையன், உங்களுடைய வாரிசு உங்களுக்கு கூட துணை இருந்தாருனாக்கா அவரை கூட்டிட்டு போய் விநாயகர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம்னாக்கா கண்டிப்பாக தடையை நீக்குவார். ஏனென்றால் கேத்து வந்து சூரியனோடையும் புதனும் சூரியனோடையும் இருக்கு, அப்பா கிரகத்தோட இருக்கு. அதனால புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8க்குண்டானவன் கண்டிப்பாக உங்களுக்கு தடையை நீக்குவான். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்கல் திங்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக பலன் இருக்கிறத பார்ப்போம். அப்போ வந்து ஆஹா ஓஹோன்னுடுவாங்க. இதெல்லாம் பெரியவர்கள் எப்பயோ சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ போய் விநாயகருக்கு முன்னாடி இப்படி தலையை கூட்டிக்கோ. எது கூட்டிக்கிறது? பிராயச்சித்தம்.
தோப்புக்கரணம் போடு, பிராயச்சித்தம். அதனால கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து செழிப்பான வாரம். உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் கூடும். உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கடன் எல்லாமே தரும். யோகமான வாரம் தான் உங்களுக்கு. என்ன பண்ணக்கூடாது? சக ஊழியர்களோட, சக பிஸ்னஸ்மேனோட சண்டை போடக்கூடாது. அவர்கள் ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வந்து உங்களுடைய ராசி பார்ப்பார். சுக்கிரன் நகர்ந்துடுறாரு. அப்போ புதன்கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது சுடு சொல்லிடுவாங்க. அப்படியே அமைதியாக இருங்க. அப்படியே அதாவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சற மாதிரி இருக்கும், நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும். அமைதியாக இருங்க. ஏன்னா நமக்கு இப்போ காரியம் தான் முக்கியம். நமக்கு இப்போ இது கோபதாபங்கள் முக்கியம் இல்லை. அதை மட்டும் கட்டுப்படுத்திட்டா போதும். காம்ப்ளெக்ஸ் உண்டாக்குற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா கண்ணிலேயே பார்க்காதீங்க. அவர்கள் போய் கொண்டே இருங்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். என்றால் சூரியன் 12ஆம் இடத்துல 10 இருக்கிறார். பழைய சிநேகிதங்கள், பழைய அதாவது உங்களுடைய வெல்விஷர்ஸ், கார்டியன்ஸ் எல்லாருமே அனுபவமும் எல்லாம் ஒத்துவார். காதல் நிறைவேறும், குழந்தை பாக்கியம் உண்டு. பிறகு திருமண உறவு இந்த வர ஒரு மாசமும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் முயற்சி எடுத்து எதுவும் நடக்கலைன்னாக்கா திருமண உறவு. ஆனால் அந்த திருமண உறவுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். அதான் திருமணத்துக்காக, திருமணம் அமையவே இல்லை அப்படிங்கிறவர்களுக்காக சுக்கரனுடைய கோயிலாகிய சுக்கரஸ்தலமாகிய ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா வெள்ளிக்கிழமை போய் அம்பாளை மகாலட்சுமி கூட்டிட்டு வாங்க. ஓம் ஐம் மகாலட்சுமியே நமக, அதை சொல்லுங்க. அதை வந்து சுக்கர ஹோரையில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சுக்கர ஹோரை என்னன்னு கூகுளில் பார்த்து தான் வந்துடும். சுக்கர ஹோரையில் சொல்லிட்டே இருங்க. சீக்கிரமாக வரன் கிடைக்கும். அது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ 2 பேருக்குமே. வெளிநாடு யோகம் இருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வாரம் வந்து நல்ல தகவல் வந்துடும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலை ஸ்திரமாகிறது. உங்களுடைய வீடுகளில் வாஸ்து தோஷம் இருப்பவர்கள் அந்த வாஸ்து தோஷத்தை நீக்கிக் கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா சனியினுடைய தனி பார்வை, வக்கர சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அவர் எங்கேயாவது கை வைப்பார். வாஸ்து தோஷத்தை எப்படி நீக்கிறது அப்படின்னாக்கா வாஸ்து தெய்வத்தை கும்பிட்டா போதும். இல்லை வாஸ்து ஏதாவது இருந்தானாக்கா பக்கத்தில் ஆச்சாரியர் இருந்தாக்கா தெரிந்தவர்கள் இருந்தாலும் அது என்னன்னு பார்த்து அதுக்கு உண்டான ரெமெடி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டம். என்ன பண்ணக்கூடாது? யாரோடையும் போட்டி போடக்கூடாது. முக்கியமாக சகோதர உறவோட போட்டி போடக்கூடாது. பிசினஸ்ல ஒப்பந்தங்களை கையெழுத்து போடக்கூடாது. ரைட்டா? சித்ரா நட்சத்திரத்துக்கு புதன்கிழமை சந்திராஷ்டம். சேம் டு சேம். வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்க வேண்டாம். சகோதர உறவோட சண்டை போட வேண்டாம். கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். அதிலும் கேரண்டி கையெழுத்து நோ 8க்கு உண்டானவன் யாரு? செவ்வாய் 8க்கு உண்டானவன். அதனால சொல்றேன், சித்ரா நட்சத்திரம் செவ்வாய்க்கு உண்டானது. லக்கி என்பது 7 மற்றும் 2. இந்த 2 நம்பருமே உங்களுக்கு லக்கி நம்பர், சார்மிங் நம்பர்னு சொல்லலாம். கடன் திருக்கிறது, நோய் திருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி வம்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு 4 நம்பர். கோர்ட்ல வந்து ஜெயிப்பு உண்டு. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏனென்றால் உங்களுடைய பர்சனாலிட்டி தான் இங்க வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது சொல்ல வருகிறாருன்னா உங்களுடைய பர்சனாலிட்டியை தெரியாதா அவனை பத்தி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்மளுடைய பர்சனாலிட்டிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமானது. நமக்கு நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து எப்பயுமே லூஸ் பண்ணக்கூடாது. புதன்கிழமையிலிருந்து புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்களுமே வருமானம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாத்துலையுமே தைரியமாக முடிவெடுக்கலாம், லாபம் உண்டு. மாணவர்கள் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. அதே போல சண்டை போடக்கூடாது. அனாவசியமாக எந்த விஷயத்திலையும் மூக்கு நுழைக்கக்கூடாது. ரோடுல சண்டை போடாதீர்கள். மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நல்லா படிச்சு நல்ல ஒரு உபயோகமான ஒரு விஷயத்த பண்ணணும். ஆக்கமான காரியத்தை பண்ணுவதற்கு இந்த செவ்வாய் உதவார். அந்த ஃபோர்ஸை அதுல பயன்படுத்துங்க. கீப் யுவர் செல்ஃப் பிஸி. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் அவசரப்பட வேண்டாம். நிதானம் ரொம்ப முக்கியம். நிதானமாக இருங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எல்லாமே லாபம் வரும். நீங்களா எதையும் முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் காலம் தாமதப்படுத்துங்கள். என்ன சுவாமிகளை இப்படி சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னாக்கா அதுவே முடிவு வந்துடும். அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். முடிவு எடுப்போம், அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக தாண்டி போகிறோம். ஞாயிறு திங்கள்களில் வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதாவது பதுங்கியே இருங்கள்.
ஆனால் உங்களுடைய வியாபார விஷயங்கள்ல தாராளமாக முடிவெடுக்கலாம். சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு அல்லது போட்டி, நோய் விஷயத்துல, அதாவது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, ஆபரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை முடிவெடுக்கிறதுலாம் ஞாயிறு திங்களில் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி பிசினஸ் விஷயத்துல தாராளமாக எடுக்கலாம். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பிறகு ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்ல புதன்கிழமைக்கு பிறகு லாபம் வருவதை காண்பலாம். அதே போல பழைய வியாபாரங்கள், வியாபார நண்பர்கள், அதாவது எக்ஸ்பான்ஷன் பண்ணுவதற்குரிய ஒரு நல்ல அதாவது வியாபாரத்தை விருத்தி பண்ணுவதற்கு பழைய ஆட்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருப்பார்கள். வருமானம் நல்லபடியாக வீடு தேடி வரும் அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய அமைப்பு. புதன்கிழமை வரைக்கும் காதல் விவகாரங்களை ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு மேல புதனுக்கு பிறகு பெண் மாப்பிள்ளை பார்க்கறது, அதாவது வரன் பார்க்கறது, வீடு பார்க்கறது, இது எல்லாமே பண்ணலாம். இந்த வாரத்துல புதன்கிழமை வரைக்கும் இந்த விஷயங்கள்ல மட்டும் நான் சொன்ன விஷயங்களை ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைகளோட சண்டை வேண்டாம். படிப்பு நிமித்தமாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறது, ஒன்றும் பெருசா இல்லை. ஓம் தும் துர்காயே நமக சொல்லுங்க, அது தீர்ந்துடும். பிறகு முக்கியமாக இந்த வாரத்துல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? பிசினஸ் பீப்புள் அத்தனை பேருமே லாபத்தினுடைய விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தம் பண்ணுங்க. பிறகு லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள் உங்களுடைய வண்டி எஃப்சி எடுத்திருக்கிறதான்னு பாருங்க. அரசு ஊழியர்கள் ஏதாவது வேற வேலைக்கு நம்ம போகணும், வேற ஏதாவது பார்க்கணும், இந்த விஷயத்துல இருந்து எனக்கு பிடிக்கல, வேற டிபார்ட்மெண்ட்க்கு மாறணும் அப்படின்னா இந்த வாரம் அப்ளை பண்ணலாம். ப்ரமோஷனுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த வாரம் புதன்கிழமைக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். அதிர்ஷ்டம் வரப்போகிறது. புதன்கிழமையிலிருந்து அதிர்ஷ்டகரமாக இருக்கப்படுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு. அதுல சுவாதி நட்சத்திரத்துக்கு வியாழக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கிறது சந்திராஷ்டமம். என்ன பண்ணக்கூடாது? மெயினா முடிவெடுக்க கூடாது. எந்த விஷயத்தையும், அதாவது அவசரமான விஷயங்கள் வேற, ஆபீஸ்ல ஒரு மாசமா இருக்கு, 2 மாசமா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் தள்ளி போட முடிஞ்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு சாயந்தரம் எடுத்துக்கொள்ளலாம். விசாக நட்சத்திரத்துக்கு வியாழன் மதியத்துல இருந்து வெள்ளி மதியம் வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமா இருக்கு. குறிப்பாக சொந்த பந்தங்களோட பெருசா பேச்சு வச்சுக்க வேண்டாம், வண்டி வாங்க வேண்டாம் புதுசா அன்னைக்கு, அவ்வளவுதான். இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், சொத்துக்கள் விவகாரங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும். வீடு வாங்குறது, விற்கிறது, ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பீப்புள், ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்துபவர்கள், லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், பிறகு பெரிய பெரிய மால்ஸ், ஷாப், மளிகை கடை, இந்த மாதிரி வைத்திருப்பவருக்கு எல்லாருக்குமே லாபம் உண்டு. ஜாப் கிடைப்பதற்கு புதன்கிழமைக்கு பிறகு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரம் வெற்றிகரமாக வாரமாக அமைய வேண்டும் அப்படின்னாக்கா உங்களுடைய வழிபாடு மகாலட்சுமியினுடைய வடிவமாக, அதாவது நரசிம்மருடைய, லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு என்பது உங்களுக்கு நல்ல க்ஷேமத்தை கொடுக்கும். இந்த வாரத்துல லக்கி எண் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உங்களுக்கு 4ஆம் எண் பிசினஸ் ரீதியாக லக்கினம். ஜாப் ரீதியாக உங்களுக்கு 6ம் 7ம் நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்கும். காதல் விவகாரங்களுக்கு உங்களுக்கு 7ஆம் நம்பர் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். தவிர்க்க வேண்டியது எது அப்படின்னா 11, 12, பிறகு 1, இந்த 3 நம்பரையும் தவிர்த்து விடுங்கள். நிறைய டிராவல் பண்ணணும், லாங் டேர்ம் டிராவல் நம்ம போறோம் அப்படின்னாக்கா உங்க ஊர் காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு போங்க. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் 2 நாட்கள் கல்வி நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய ஜாப் நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒப்பந்த நிமித்தமாகவோ நீங்க கையெழுத்து போட வேண்டியது இருக்கிறதுனாக்கா ஓம் பம் பைரவாய நமக சொல்லி போடுங்க, இல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. போடணும், கட்டாயம் போட்டேதான் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க. யாருக்கும் கேரண்டி கொடுக்காதீர்கள் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்களும். மற்றபடி பிசினஸ் ரீதியாக நீங்க முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து எல்லா நாளுமே நல்ல நாட்கள். உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி பண்ணணும், உங்களுடைய இதை டெவலப் பண்ணணும், ரீலான்ச் பண்ணணும், எல்லாமே நல்லபடியாக. வீடு மாற்றணும், ஆஃபீஸை மாற்ற வேண்டும், அல்லது வேலையே நான் மாற்றணும் அப்படின்னாலும் கூட இந்த வாரம் ஏற்ற வாரமே. இந்த வாரம் சுக்கிரன் முதல் 3 நாட்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். காதல் விவகாரங்கள்ல நல்ல செய்தியும், வரன் அமைவதில் நல்ல ஒரு அமைப்பும், பெண் குழந்தை யோகமும் இருக்கிறது. புதன்கிழமைக்கு மேல சுக்கிரனை விட இந்த முறை நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? சனியும் செவ்வாயும் தான். இந்த சனியினுடைய அமைப்பு ரேவதி நட்சத்திரத்துல உங்களுடைய எனிமியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பிரத்தியாருக்கு லாபமாக இருக்கும். இன்ஃபேக்ட் எதிரிகளுக்குமே லாபமாக போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக, அதாவது சூழ்நிலைக்கு உந்தப்பட்டு கட்டாயத்தின் பேரில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் சிந்தனையோடு இருந்து ஒரு முடிவு எடுங்க.
அது அக்கம் பக்கத்துல பார்த்து யோசனை பண்ணி முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுனால உங்களுக்கு நன்மையா அப்படின்னா மட்டும் முடிவெடுங்க. ஆமா, இல்லைன்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுங்கள். ஆனால் எல்லா விதமான மாற்றங்கள், வேலை மாற்றுவது, வீடு மாற்றுவது, வண்டி மாற்றுவது, பிறகு வெளிநாடு போடுறதுக்கு இந்த அமைப்பு ஏற்ற அமைப்பு. கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். மாணவர்கள்கிட்டயே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா உறவு அப்பா உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பாட்டன் தாத்தா பாட்டி உறவுன்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துட்டோம்னாக்கா நிறைய கைடு கிடைக்கும், நல்ல நாலேஜ் கிடைக்கும். பிசினஸை பத்தி உங்களுடைய சொந்தத்திலேயே உங்களுக்கு சீனியராக இருக்கக்கூடிய உங்க அப்பாவாகட்டும், சித்தப்பா அல்லது தாத்தா பாட்டி இவர்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான மீடியாவில் இருப்பவர்களுக்கும் இது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பிறகு ஆடிட்டர்ஸுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நாட்டுக்கு நான் சேவை பண்றேன்னு சொல்லி படிப்பை ஆரம்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் யோகமான வாரம் இது பாக்கியமான கௌரவமான யோகமான வாரம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லா விதமான பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். செய்யக்கூடாதது எதுனாக்கா அவசரப்பட்டு முடிவெடுப்பது, அதை மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தூங்காமல் இருக்க வேண்டாம், தூக்கத்தை குறைக்க வேண்டாம். இந்த வாரத்துல என்னதான் சுவாமிகளே ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்னாக்கா, பிசினஸ் ரீதியான எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நிலைவு சுழுவுகளை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். உங்களுக்கு லாபம் உண்டு. இது பிசினஸ் ரீதியாக பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல எல்லா விதமான மாற்றங்களுக்கு ஏற்ற ஒரு வாரம் இது. லேண்டு விற்கணுமா, வாங்கணும்னா யோசனை பண்ணணும். விற்கணும்னா தாராளமா வித்துடலாம். இந்த வாரம் நல்ல ரேட்டுக்கு போகும், நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதனால இது ஒரு யோகமான வாரம், ஒரு அமைதியான ஆக்கமான வாரம். குரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறார். 5க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது சனியினுடைய காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன் இருக்கு. ஆரோக்கியத்தை தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சரியா? அதனால என்ன சுவாமியை வழிபடுவது, முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஓம் வச்சத் புவே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டாருங்க. ஆரோக்கியத்திற்கு ஒரு அமைப்பு நல்லபடியாக கிடைக்கும். கௌரவத்தையும் இது அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு லக்கி எண் அப்படின்னாக்கா, அரசாங்கத்துறையில கவர்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கு 5ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் நல்ல ஒரு லக்கி நம்பர். வேற ஏதாவது நம்ம ஒரு மீட்டிங் அட்டன் பண்றோம் அல்லது நம்ம ஏதாவது ப்ரெசென்ட் பண்றோம்னா 4ஆவது நம்பர் உங்களுக்கு நல்ல நம்பர். அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன, உங்களுடைய சொந்த நம்பர் 8. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய இருப்பிடத்துல இருந்த பிரச்சனைகள், உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்டது, உங்களுடைய ஒர்க் பண்ற பிளேஸ் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய சீட்டு சம்பந்தப்பட்டது, எங்க உட்காரமா அந்த சீட்டு சம்பந்தப்பட்டது, இதில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்றாக தீரும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பேத பாவம்லாம் இருந்தது, அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் உண்டு. லாபம் உண்டு. அதாவது ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இந்த லாபம் அப்படியே கண்டினியூ ஆகிறது. சகோதர உறவுக்குள்ள இளைய சகோதர உறவுகளை அதிகமாக இது பண்ணிக்க வேண்டாம். ஆனா மூத்த சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இந்த வாரம் புதன்கிழமைக்கு பிறகு ருண ரோக சத்ரு உத்தியோகத்துல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். கடன் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு. பணம் கிடைச்சிடும். கடன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு தனுராசி அன்பர்களுக்கு, அதற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். நோய் இருக்கு, அந்த நோய்க்கு உண்டான நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். பிறகு வேலையே கிடைக்காத அவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக புதன்கிழமைக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க, வேலை கிடைச்சிடும். பிசினஸ் பீப்புளுக்கு லாபத்துல அதாவது நிறைய குறையுது அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் புதன்கிழமைக்கு பிறகு லாபம் அதிகமாகக்கூடிய யோகம் இருக்கு. முக்கியமாக சூரியனும் புதனும் 9ஆம் இடத்துல கேத்துவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும் உங்களுடைய பிசினஸ்ல. இட் மீன்ஸ் நீங்கள் நடுநாயகமாக விளங்கப் போகிறீர்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்துங்கள். இதை பயன்படுத்தி ஜாப்ல இருப்பவர்களுக்கு ப்ரமோஷனுக்கான ஒரு முயற்சியை, ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்களுடைய பாஸ் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு கீழே இருப்பவர்களை திட்டாதீர்கள், அது ரொம்ப பாதிக்கும். சனி கீழே இழுத்துருவார். ஆனா அதுக்கு பதிலாக பிரைஸ் பண்ணுங்க, புகழுங்கள். சின்ன சின்ன காரியங்கள் பண்ணினாலும் அவர்களை புகழ்ந்தீங்கன்னாக்கா அதே உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்துரும். அம்மாவனுடைய உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண் குழந்தைகள்னால யோகம் இருக்கிறது. உங்களுடைய பெண் குழந்தைய நீங்க பார்த்துட்டு போங்க. பெண் குழந்தை யோகம், பெண் குழந்தை பாக்கியம் இருக்கிறது. காதல் உடனடியாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது. நட்பு நிறைய உங்களுக்கு ஒரு துணை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த வாரம்
ஒரு ஒரு சுமூகமான அமைதியான வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பிறகு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. உங்களுடைய லக்கி எண் அப்படின்னாக்கா 9ஆம் எண்ணே உங்களுக்கு லக்கி எண். பிறகு 7ஆம் எண் வந்து சில விஷயங்கள்ல, அதாவது ரிண ரோக சத்திர கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாம் 7ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க, இல்லை 2ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க, வெற்றியை அடைவீர்கள். தவிர்க்க வேண்டிய நம்பர் அப்படின்னாக்கா 8 மற்றும் 11. இந்த எண்ணை வந்து தவிர்த்துடுங்க. பகல்ல முடிவெடுங்க. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஆக்டிவா இருங்க, முடிவெடுங்க. நல்ல வாரம் இது, யோகமான வாரம், மகிழ்வான வாரம். வழிபாடு அப்படின்னாக்கா சிவனுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்க. சிவனுடைய வழிபாடு இல்லை, உங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு தரிசனம் பண்ணுங்க. எலுமிச்சம்பழம் மாலை ஆகி போடுங்க. அது தீராத வியாதியா இருந்தாலும், தீராத கேஸாக இருந்தாலும், தீராத கடனாக இருந்தாலும் தீர்ந்துடும். முக்கியமாக மாணவர்களுக்கு கொஞ்சம் சோம்பலும் அல்லது டீவியேஷனும் இருக்குது. சோம்பலா இருக்கிறது, படிக்காம விட்டுறது, இல்லைன்னா வேற எதுலையாவது நாட்டை வச்சுக்கிட்டே இதுல படிக்காம விட்டுறது. இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனுர் ராசியில உங்களுடைய குழந்தை இருந்ததுன்னாக்கா அவர்களை பைரவரை போய் வழிபட்டுட்டு வர சொல்லுங்க. இந்த பிரச்சனைகள் நீங்கும். இதே ஹையர் ஸ்டடீஸ், அதாவது நம்ம பிஹெச்டியோ எம்எஸ்ஓ இந்த மாதிரி பண்றோம், வெளிநாட்டுக்கு போகணும்னாக்கா இந்த வாரம் புதன்கிழமையிலிருந்து ஏற்ற வாரம். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், 8ஆம் இடம் வந்து சுமூகமாக இருக்கிறது. ஆனால் 6ஆம் இடம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால சண்டை போட்டால் லாபம் குறைஞ்சிடும், ஜாக்கிரதையா இருங்க. ஆனா முயற்சியை கைவிட வேண்டாம். பிசினஸ் மீட்புகளுக்கு நீங்க சண்டை தான் போடக்கூடாத ஒழிய நல்ல தீர ஆராய்ச்சி பண்ணி நிறைய முடிவுகள் எடுக்கலாம். எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவ். உங்களுடைய அதாவது 5க்குண்டானவன் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். ஆனால் அது அவருடைய திருக்கோணமாக இருக்கிறது. பிசினஸ் தானம், உபச்சயஸ்தானம். கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல இருந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், உங்களுடைய ஜாப்லயோ உங்களுடைய பிசினஸ்லயோ ஒரு அடுத்த ஒரு நல்ல நிலைக்கு போவோம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பார்ட்னர் இல்லைனாலும் பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர் கிடைச்சிருவாங்க. வாழ்க்கையில வந்து ஒரு வசந்தம் அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய கரியர் வைஸ் ஒரு வசந்தம் அப்படிங்கிறது இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து இருக்கிறது. உங்களுடைய பேச்சு ஆகப்பட்டது, உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து புவராக தான் இருக்கிறது. அதை வந்து நம்ம சங்கடப்படக்கூடாது. புவராக தான் இருக்குன்னாக்கா ஒன்று ஓவரா பேசிடுவோம், இல்லை பேச மாட்டோம், இல்லை தவறாக பேசிடுவோம். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வெப்பன் உங்களுக்கு. ஏனென்றால் ராகு வந்து 2ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். பகைமையை வளர்க்கும். அதனால பேச்சு குறையுங்கள், செயல்திறனை அதிகப்படுத்துங்கள். பிறகு இந்த ராகு வந்து என்ன பண்ணணும், தவறான முடிவு, இந்த ஷேர் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு நிர்பந்தத்தை கொடுத்து விடுவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னாக்கா, ராகு காலமும், அதாவது ராகு காலத்தை முற்றிலும் அவாய்ட் செய்வது, அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது. பிறகு முக்கியமாக சனி ஹோரைகள்ல பண்ணுவதை தவிர்க்கணும். அவ்வளவுதான். மற்ற எல்லாமே பாசிட்டிவ் ஆக்கிடலாம். இந்த வாழ்க்கையில வந்து வரனே கிடைக்கல, கல்யாணமா இல்லை, 35 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற பெண்களுக்கும் கூட ஆண்களுக்கும் கூட திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும். அதாவது ரொம்ப வெகு காலம் திருமண அமைப்பு இல்லாதவர்களுக்கு திருமணம் அமைவதும், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதும், பிறகு வந்து ப்ரமோஷன் வந்து ரொம்ப நாள ப்ரமோஷன் ஆகலைங்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி கிடைப்பதுமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய பிளஸ் அதிகம், மைனஸ் ரொம்ப குறைவு தான். நம்ம கோவப்படாம இருந்தாலே எல்லாவற்றையுமே சரி செய்திடலாம். ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாம் கோவப்படாதீங்க. ஆனால் உக்கிரமாக இருந்து அதை நிறைவேற்றுங்கள். கண்டிப்பாக லாபம் கிடைக்க போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது. உங்களுடைய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து வெற்றிக்கு வித்து அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பகலாமுகி அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கு. இந்த பகலாமுகியினுடைய கோயில் இருந்தால் கோயில் போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா அந்த தசமகா வித்யாவுடைய ஒரு கூகுளில் போட்டு உங்களுடைய லேப்டாப்லேயும் உங்களுடைய ஸ்க்ரீன்லேயும் வச்சுக்கோங்க, அல்லது மொபைலில் வச்சுக்கோங்க. ஒரு தொழில் ரீதியாக வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் விளைவிடும். ஆக்சுவலி மகர ராசிக்காரர்களுக்கு வியாபார விருத்தியும், தொழிலில் மேன்மையும், ஜாப்ல ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறது. 6, 7 உங்களுக்கு லக்கி நம்பர். தவிர்க்க வேண்டியது 3, 5.
பிறகு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈவினிங் தான் எடுக்கணும், சூரியன் மறைந்த பிறகு, சூரியன் உதிப்பதற்கு முன்பு. இப்போ மறைந்த பிறகுங்கிறத விட விடிய காலையில முடிவு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய தவறான முடிவுகள்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது நல்ல முடிவுகளாக மனசுக்கு வரும். அதனால விடிய காலையில எடுங்க. அப்படி இல்லையா ஈவினிங் சூரியன் மறைந்த பிறகு. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், ஜாக்கிரதையாக நீங்க வந்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த வாரம் பெரிய லாபத்தை ஈட்டலாம். முதல் 2 நாட்கள் அது முகூர்த்தமாகவும் இருக்கிறது. எங்கேயாவது திருமணமோ அல்லது ஃபங்க்ஷனோ போனீங்கன்னாக்கா அமைதியா இருங்க. யாரு வாயை பிடிங்கினாலும் யாரை பத்தி எங்கேயும் பேசாதீங்க. ஒண்ணு, பிசினஸ் டீலிங் எல்லாம் பண்ணாதீங்க. ஞாயிறு திங்கள்ல அவாய்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய ஒரு இது. ஆனால் உங்களுக்கு செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு, செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் ராகுனுடைய ராசியில் இருக்கிற ராகு தான் உங்களுடைய தலையில் இருக்கிறார். 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை. இது என்னத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை வளர்க்கும். என்ன சுவாமிகளே, ராகுக்கும் செவ்வாய்க்கும் இருந்தா என்ன கலகம்தான். ஆனால் அது விபரீத ராஜயோகமாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாக்கா இந்த ராகு கேக்குங்கிறது ஒரு 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 டைப் ஆஃப் நெகட்டிவ் காம்பினேஷன், அது நல்ல காம்பினேஷனாக மாறும். சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு போகும்போது அங்கிருந்து அவர் தன்னுடைய எப்பவுமே பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் கேந்திர கோணங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒருமித்து வேலை செய்யும். அந்த மாதிரி செவ்வாய்க்கு 5ஆம் இடத்துல மூல திரிகோணத்துல வரக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகளுக்கு அத்தனைக்குமே வெற்றியை கொடுப்பார். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுப்பார், லக்ஸுரியான லைஃபை கொடுப்பார், பெண் குழந்தை யோகத்தை கொடுப்பார், திருமண யோகத்தை கொடுப்பார், கடன் தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது, அவர் வந்து பிசினஸ் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தையும் விருச்சிகத்தை பிறகு தன்னுடைய சொந்த ஸ்தானமாகிய 2ஆம் இடத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார். அதனால இந்த வாரத்துல இருந்து நிறைய நன்மைகள் வரப்போகிறது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அதே போல நம்ம காரியத்துல கண்ணாக இருந்தாலே போதும். டிஸ்ட்ராக்ஷன், நான் ஏன் ஜாக்கிரதைன்னாக்கா நீங்க தான் உங்களுக்கு ப்ராப்ளம். வேலை செஞ்சுட்டா இருப்போம், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஹாயா போயிட்டு வரலாமே, வெளியிலேருந்து அப்படியே வெளியில போயிடுவோம். எவனா ஃப்ரெண்டு வருவான், அவனை கூட்டிட்டு அப்படியே போயிடுவோம். அல்லது வேற ஏதாவது ஃபோன் வரும், அங்கிருந்து ஓட வேண்டியது. வேலையிலேருந்து நகராதீங்க. உங்களுடைய வேலையில உட்காருங்க. அது கஷ்டமோ நஷ்டமோ, போர் அடிக்குதா இருங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி அடைவீர்கள். ராகு என்பது வளர்ச்சிக்கு வித்தாகும். அதுலேயும் கூட 10க்குண்டானவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு நட்சத்திர பரிவர்த்தனையா இருக்கு. அதனால கொஞ்சம் நிறைய விஷயங்கள்ல நம்ம நடக்கும். ஆனா சோதனைகளும் உண்டு. சொந்தக்காரர்களில் வந்து அம்மாவடி சொந்தம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதையெல்லாம் கண்டுக்கிடாம பிசினஸ்லையும் உங்களுடைய கரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாலை நேரங்களில் முடிவெடுங்க, நல்ல முடிவுகள் கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான வாரம். ப்ரெசன்ட்ல இருங்க, ஆப்சண்ட் போட்டு எங்கேயும் வெளியில போயிடாதீங்க. ப்ரெசன்ட்ல இருங்க, நல்லது நடக்க போகிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை இருக்கிறது, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையுமே நீங்கும். ஃபினான்ஷியல் பிரச்சனையாகட்டும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாகட்டும், பாஸ் ஒரு பிரச்சனை பாஸே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். இந்த ராகு வந்து உங்களை வந்து அலைகழிக்கும். உங்களுடைய மனசை போட்டு அப்படியே எங்கேயாவது போவோம், இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஆகாது. ஒடிச்சு உட்காருவாங்க. இந்த வாரம் எல்லாத்துக்கும் நீங்க சாட்சியா இருக்கணும். நீங்க ப்ரெசண்டா இருந்த வெற்றி நிச்சயம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே, இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதா இருந்தாலும் வந்து நில்லுங்க, போராடுங்க, வெற்றி அடையுங்க. உங்களுடைய சீட்ல உட்காருங்க, எங்கேயும் போகாதுங்க. உங்களுடைய ஒர்க், உங்களுடைய வீடு தான் சொர்க்கம். இந்த வாரம் அப்படி இருங்க, வெற்றி நிச்சயம். காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, நட்புக்குள்ள கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள கொஞ்சம் இஷ்யூகள் இருந்தாலுமே இந்த ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சே சொன்னது அதை விடாதீங்க. வரன் பார்க்குற விஷயத்திலையும் நல்ல யோகம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லா விதமான சோதனைகளையும் தாண்டி வரக்கூடிய அமைப்பு வலிமை இந்த வாரம் இருக்கிறது. கவலையே படாதீர்கள். ஆனால் தூங்காமல் இருக்காதீர்கள். இரவு தூக்கம் முழிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப பிரச்சனையாகும் உடம்புக்கு, அது வேண்டாம். லக்கி எண் 7ன்னு வச்சுக்கலாம். ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வைத்தியம் அதாவது ட்ரீட்மெண்ட் இதுக்கு எல்லாமே 4 மற்றும் 9 உங்களுக்கு கண்டிப்பாக குணமாவீர்கள்.
வெளியூர் வெளி மாநிலங்கள் போகணும்னாக்கா புதன்கிழமைக்கு முன்னாடி போயிட்டு வாங்க, நல்லா வெற்றி கிடைக்கும். அதாவது லோக்கல்ல போகணும்னா. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு போகணும்னாக்கா கண்டிப்பாக புதன் மதியத்துல இருந்து வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் பண்ணுங்க, ரொம்ப நல்ல யோகம் கிடைக்கும். இது ஒரு லட்சுமி கடாட்சமான யோகமான கௌரவமான வாரம் உங்களுக்கு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இன்னும் கூட ஒரு பிசினஸ் மேனாக ஒரு சொந்த தொழிலில் நம்ம எதாவது ஆரம்பிக்கணும்னு இருந்தா இந்த வாரம் நல்ல வாரம். இந்த வாரம் இரண்டா பிரிச்சிருக்கேன்னா புதனுக்கு முன்னாடி புதனுக்கு பின்பண்ணு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா, ஞாயிறு திங்கள் 2 நாள் ஒரு பக்கமும் மற்ற அனைத்து நாட்களும் ஒரு பக்கமும் வச்சிருக்கேன். இந்த ஞாயிறு திங்கள்லையும் கூட பாசிட்டிவிட்டி இருக்கு. பெண் மாப்பிள்ளையை வரன் பார்க்கறது, இந்த பெண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, வீடு பார்க்கறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது பார்க்கறது, அல்லது லேண்டு நிலப்புலன்கள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு பார்க்கறது, இது எல்லாமே பயன்படுத்தணும். நல்ல யோகம் உண்டு. செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா 5 நாட்களுமே யோகமான வாரம் உங்களுக்கு. எதாவது விஷயத்துல அப்படின்னாக்கா சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா, அது மீன ராசிக்கு சுக்கிரன் மறைகிறது நல்லது. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு யோகமும் சொந்த ஊரில் இருப்பவர்களுக்கு லாபமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு பண பிரச்சனை நீங்கிறோம், ஏதாவது ஒரு வழியில பணம் வந்துடும், கடன் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும், எதிரிகள் ஒழிவார்கள். ஏற்கனவே 6ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்கிறார், புதன் கேந்திராதிபதி இல்லையா, இது எல்லாமே ஒரு யோகமாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் காதல் கைகூடுவது, வரன் அமைவது, ஆரோக்கியம் மேம்படுவது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, பிசினஸ்ல புதுசா நிறைய விஷயங்கள் நடக்கிறது, அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு. பிறகு ஷேர் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் அல்லது கேம்பிளிங்லையும் நல்ல வருமானம் கிடைக்கிறதாக இந்த வாரம் டாப் டு பாட்டம், அதாவது பிகினிங் டு எண்டிங் ஒரு த்ரில்லிங்கா, ஒரு லாபமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. ஆனா என்ன தெரியுமா, நம்ம மட்டும் அப்படியே சோம்பலாவே இருப்போம். விட்டா போய் தூங்கிடுவேன்னு இருப்போம். அதுதான் இருக்கக்கூடாது. உட்கார்ந்துருங்க, வேலை செய்யுங்க, நைட்ல தூங்குங்க, பகல்ல தூங்காதீங்க. இதுதான் மெயின். அப்புறம் டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாகவே அமையும். லேண்ட் விஷயங்கள்ல நல்லபடியாக அமைகிற யோகம் இருக்கு. விளையாட்டு தொழில் நல்ல விஷயம், மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கொஞ்சம் நீங்க சோம்பலாக இல்லாமல் நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் எடுத்து நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. ப்ராஜெக்டே இல்லை சார், நான் வெளிநாட்டுல இருக்கேன் இல்லை உள்நாட்டுல இருக்கேன், எங்க இருந்தாலும் ப்ராஜெக்ட் இந்த வாரம் கிடைத்து விடும். அரசுலையும் சரி, அரசாங்கத்திலையும் சரி, அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்துல நல்ல டைம். இது வரைக்கும் இருந்த அந்த பேட் ஃபேஸ் போயிடுச்சு. சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் சனியினுடைய பார்வையில இருந்ததுனால 8க்குண்டானும் 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், சகோதரக்குள்ள இருந்த பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப்போட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குகிறது. நல்ல யோகம் பிறக்கக்கூடிய, நல்ல வாய்ப்புகள் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கூடா நட்பு, அது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதை. அது என்ன பண்ணிடும்னா, சனி லக்னத்துல இருக்க, உங்களுடைய ராசியில இருக்க, சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்க பிரச்சனை. அட்ராக்ஷன் மேக்ஸ் ப்ராப்ளம். ஆல்கஹாலா மாறிடும், ஆல்கஹாலிக்கா மாத்திரும். எதுக்கோ ஒரு இதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் நம்ம. அது உணவுக்கு அடிக்டா, சிகரெட்டுக்கு புகை பழக்கத்துக்கு அடிக்டா, அல்லது போதைப் பொருள்களுக்கு அடிக்டா, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை. தன்னுடைய குழந்தைகளையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போறதுங்கிறது தவறான சிநேகிதம், கூடா நட்பு, அந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருப்போம். அதற்கு என்ன வழிபாடு அப்படின்னாக்கா, அதாவது ஹனுமனுடைய வழிபாடு சொல்லுங்க. பெண் குழந்தையாக இருந்தா அவர்களுக்கு அன்னை பத்ரகாளியினுடைய வழிபாடு, ஓம் பம் பத்ரகாளியை நமஹ. இதுவே கூடா நட்பு. ஆனால் கொஞ்சம் போதை பழக்கத்துக்கு அடிமாகிறது, அல்லது கொஞ்சம் வேற மாதிரி மாறுவது, கலகம், போராட்டம், இப்படி எல்லாம் போறதுன்னு ஓம் பம் பைரவாய நமஹ அதை சொன்னாலே சரியா போயிடும். அதனால எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போறோம். உங்களுக்கு இது வெற்றியாக இருக்கக்கூடிய வாரமே. ஆக இந்த வாரம் அனைத்து ராசியிலும் பிறந்தவர்களுக்கு அஷ்டலட்சுமி கட்டாட்சத்தையும் வழங்கி பரிபூர்ண சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். शांति शांति शांति।